சரி, இந்த செங்கோட்டையன் விவகாரத்துல அதிமுக ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு திமுக வந்து நாடகம் ஆடுது. அவரு என்னமோ அவருக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரியும் இவருங்க வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரியும் திமுக வந்து நாடகம் ஆடுது, முதல்வர் நாடகம் ஆடுறாரு அப்படின்னு சொல்றாரு கேபி முனுசாமி. ஆமா, நீங்க நல்லதையே கவனிக்கவே மாட்டீங்க. நீங்க வந்து என்னன்னா ராஜவேலு கேள்விதான் கேட்பீங்க. அவர் பேசுறத பார்க்கணுமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி இன்றைய முதல்வர் யாரு? எடப்பாடி பழனிசாமியா? சொல்றது யாரு? கேபி முனுசாமி. இன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாடகம் நடிக்கிறார் சொல்லியிருக்காரு சார் அவரு. அப்புறம் வெக்கங்கெட்ட அரசியல்வாதி பழனிசாமி நான் சொல்லிங்க முந்தானத்து பேட்டியில வளர்னாரா? வாய் தவறுதலா சொல்லிட்டாரு. உள்ளத்துல இருந்து வந்துருச்சு சார், உதட்டுல உள்ளுக்குள்ள திட்டிக்கிறாரு. ஒரு சமயம் ஓபிஎஸ் இருந்த ஞாபகமோ என்னவோ தெரியல அவருக்கு. அப்படியே பேசுவாங்க யாராவது வெக்கங்கெட்ட அரசியல்வாதின்னு? ஒரு முதலமைச்சரே இப்படி பேசலாமா? அப்படி கூட வச்சுக்கோங்களேன். வெக்கங்கெட்ட அரசியல்வாதின்னு அதுக்கு பொருத்தமானவர் யாரு? அவருக்கே தெரியும், பழனிசாமி தானே. அப்ப வேணும்னு தானே சொல்றாரு அவரும். அந்த பக்கம் உதயகுமார் கிண்டல் பண்றாரு, இந்த பக்கம் இவர் கேலி பண்றாரு பேரை சொல்லி. இப்படிதான் சார் உள்ளுக்குள்ள பயங்கரமா தகராறு போய்கிட்டு இருக்கு. சோ ரொம்ப மோசமான அந்த வெக்கங்கெட்ட அரசியல்வாதிங்கிறது அவர் சொன்னதுக்கு நான் நன்றி சொன்னேன். திருப்பி கேபி முனுசாமிக்கு மிக சிறந்த ஆராய்ச்சி பண்ணி அறிந்து தெரிந்து புரிந்து சொல்லி இருப்பதற்கு கேபி முனுசாமிக்கு நன்றி. அவர் வெக்கங்கெட்ட அரசியல்வாதி தான் அப்படின்றத மிக தெளிவா சொன்னேன். சார், ஈரோடு மாவட்டத்துள்ளேயே அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு தான் அது பயன்பெறும். அது அவினாசி வரைக்கும் போகும், அப்புறம் சுத்தி அந்த பக்கம் வந்துடும். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைகிறார்கள். அந்த 6 பம்பிங் சிஸ்டமும் அந்த மாவட்டத்திலே வருது. அது உருவானதே அங்கதான், அடிக்கல் நாட்டது அங்கதான். அம்மா பணத்தை 3.72 ஒதுக்குன்னு அங்கதான். அதை விட்டுட்டு அன்னூர் பக்கத்துல வில்லேஜில் என்னது பங்கனு ஏன் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய புஷாலி பாருங்க, எவ்வளவு பெரிய நயவஞ்சகன் பாருங்க. ராஜவேலு இங்க நடத்தினா மாவட்ட செயலாளர் செங்கோட்டையன் ஒரு ரோடு ஒரு சின்ன வில்லேஜ் ஒரு ரோடு பிரியுது. அங்க போய் நடத்தினா திருப்பூர் மாவட்ட செயலாளர் வந்துடுறாரு, இவர் வரமாட்டாரு. ஆகவே பர்பஸா செங்கோட்டையன் அவர்களை மூத்த தலைவரை ஒதுக்கி விட்டு அங்க போய் அந்த விழாவை நடத்த வேண்டிய அவசியம் உனக்கு? ஹெட் குவார்டர்ல ஏன் நடத்தக்கூடாது நீ பெருசா? ஆகவே இதெல்லாம் திட்டமிட்ட சதி. இருப்பவர்களை ஒழிக்க வேண்டும், யாரும் நிமிர்ந்துடக்கூடாது. இவர் தான் தலைவரா இருக்கணும், ஆதிக்கம் செலுத்தணும்.